இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீடர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்ட சீடர்களுக்கு, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், அதாவது ஒருவனாலும் ஏமாற்றப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அநேக கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஏமாற்றப்பட்டு போகத்தக்கதாக அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி, இதோ எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னதாகவே அறிவித்திருக்கிறேன் என்று சொன்னார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். என் நாமத்து நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி, இப்படி இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமீபமாக வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றார். அந்த நாளையும் நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனுக்கும் தெரியாது, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். அதனால அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் அறியாதபடினாலே எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அன்றைக்கு சீடர்களுக்கு சொன்னது போலவே இன்றைக்கு நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட வஞ்சிக்கப்பட்டு போய் விடாதபடி, மனம் கலக்கமடைந்து விடாதபடி எச்சரிக்கையாக விழிப்போடு இருந்து இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். இரட்சிப்பின் சத்தியத்தை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களும் கிறிஸ்துவை விசுவாசித்து பரலோக ராஜ்யத்துக்கு வரத்தக்கதாக அவர்களுக்கும் சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம் கடமை. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வருகை குறித்து கர்த்தர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சொல்லி இருக்கிற உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாகவும் அனைவருக்கும் இந்த சத்தியத்தை சொல்லவும் கிருபை தாங்க. கள்ள உபதேசம் கள்ள மார்க்கங்களால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கவும், யுத்தங்கள் சண்டைகளின் செய்திகளை கேட்டு கலங்காதபடி எச்சரிக்கையாக இருக்கவும், இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து வருவார் என்று நாங்கள் அறியாததினாலே எச்சரிக்கையாக இருந்து விசுவாசத்தோடு உம்முடைய வருகைக்காக காத்திருக்கவும், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.